ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு முறை வறுவல் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனையும் போகணும். இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், பெருசாக காரம் இருக்காது இதில். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர் இப்போ தான் சேர்க்கணும். இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கனோட வாசமும் இந்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதோட வாசமும் செம்மையாக வருது. இதை அப்படியே நம்ம சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ரசம் சாப்பாடு வச்சு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நான் சாப்பாடு கூட பணிஞ்சு சாப்பிட போகிறேன். அதனால நான் ஒரு சீக்கிரமாக எடுத்துகிட்டேன், ஒரு 2 நிமிஷம் முன்னாடி. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.